கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்றும் இந்த புதிய மாதத்திற்கென்றும் தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதம் 16 அதிலே 6வது வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆங்கிலத்திலே விதமாக எழுதியிருக்கிறது, The boundary lines have fallen for me in pleasant places. Surely I have a delightful inheritance. இன்னும் ஒரு மொழியாக்கம், Passion Translation, அந்த மொழியாக்கம் விதமாய் சொல்கிறது, Your pleasant path leads me to pleasant places. I am overwhelmed by the privileges that come with following you. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அருளி இருக்கிற இந்த ஜீவ வார்த்தையை முன்னிட்டு இந்த மாதத்தை month of privileges and paybacks என்றும், month of yes and amen என்றும், month of inheritance and increase என்று அழைக்கும்படி விரும்புகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய கிருபையினாலே உண்டாகும் பற்பல சிலாக்கியங்கள், பற்பல ஆசீர்வாதங்கள், நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு மாதமாய் இந்த மாதம் இருக்கும். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சம்பூர்ணங்களை நீங்கள் சுதந்திர வீதமாய் பெற்றுக் கொள்வீர்கள். சகலமும் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிற பிரகாரமாகவே சொல்லப்பட்டபடியே உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். சிறப்பான சுதந்திர வீதங்களை அளந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த 16ஆம் சங்கீதத்தை கவனிக்கும் பொழுது அதன் மேல் விலாசத்தில் இவ்விதமாக எழுதியிருக்கிறது, தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பனதி கீதம். எனவே மிக்தாம் என்று சொல்லும் போது அதிலே பற்பல போதகங்கள் அடங்கி இருக்கிறது. ஆனாலும் இந்த நாளிலே நான் 4 காரியங்களை, 4 குறிப்புகளை, தேவனை குறித்து, கர்த்தரை குறித்து இந்த மாதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அல்லது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 4 குறிப்புகளை நான் அருளும்படி விரும்புகிறேன். அவ்விதமாகவே தேவன் இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுவார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். இந்த சங்கீதம் ஒருவேளை இது தாவீது எழுதின சங்கீதமாக இருக்கிற போதிலும், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 25 to 31 வரையில வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்தாவியினால் நிறைந்து அவன் செய்திருக்கிற அந்த முதல் பிரசங்கத்திலே, ஆதி திருச்சபையின் முதல் பிரசங்கத்திலே, அவன் இந்த சங்கீதத்தை ஒரு மெஸ்ஸையானிக் சாம், அதாவது மேசியாவை குறித்து எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாகவே அவன் அதை எடுத்துரைக்கிறான். எனவே இதிலே இந்த சங்கீதத்தில், சங்கீதம் 16ல முதல் 2 வசனங்களை அல்லது முதல் 3 வசனங்களை கவனிக்கும் பொழுது, அந்த 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதி 3ஆம் வசனம், அதை எடுத்து பார்க்கும் பொழுது என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. எனவே நான் முதலாவது என்ன சொல்ல விரும்புகிறேன், முதல் குறிப்பாக வேண்டியதை தருகிற தேவன், கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தில் இருந்து பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு முழு பிரியத்தையும், தேவன் தம்முடைய முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு அவர் தேவைகளை, வேண்டியதை தருகிற தேவன். எனவே நான் விசுவாசிக்கிறேன், முதலாவதாக அவர் போதுமானவராய் இருக்கும் தேவன் அல்லது போதுமானவரிலும் அதிகமானவராய் தம்மை வெளிப்படுத்தும் தேவன் என்று சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவதாக சங்கீதம் 16 அதிலே 8வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, வலது பார்சத்தில் இருக்கும் தேவன் என்று எழுதியிருக்கிறது. எனவே இவர் பாதுகாக்கும் தேவன் என்று நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த தேவன் பாதுகாக்கும் தேவன். இந்த மாதத்திலே அவர் போதுமானவரிலும் அதிகமானவராய் தம்மை வெளிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, பாதுகாக்கும் தேவனாக தம்மை வெளிப்படுத்துவார். மூன்றாவதாக சங்கீதம் 16 அதிலே 11ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். எனவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தில் அவர் வழிநடத்தும் தேவனாக அல்லது பாதை காட்டும் தேவனாக
இருப்பார். ஜீவனுக்கு ஏதுவான பாதையில் அவர் நடத்துவார். நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு என்று எழுதியிருக்கிறது. அவர் ஜீவ பாதையில் நடத்துவார். சங்கீதம் 16:7 ராக்காலங்களிலும் நம்மை உணர்த்தும்படிக்கு அவர் ஆலோசனை தருகிற தேவன். எனவே அவர் உங்களோட கூட இருந்து பாதை காட்டுவார். நான்காவதாக, நான் பெருகச் செய்யும் தேவன் என்று எழுதி வைத்திருக்கிறேன். காரணம், சங்கீதம் 16:4 வாசிக்கும் பொழுது அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் நாம் கர்த்தரை சார்ந்திருக்கிறோம். சங்கீதம் 34:10 சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை பெருகச் செய்வார். நேர்த்தியானவைகள், நிறைவானவைகள், நன்மையானவைகள், நிலையானவைகளை உங்கள் வாழ்க்கையில் அருளி செய்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தை திரும்பமாய் நான் வாசிக்கிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வாழ வைப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.